தந்தை, மகன், தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆன்ம வழிகாட்டி மார்ச் மாதம் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. தூய ஆவியாரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். தூய ஆவியாரே, தேவரீர் எழுந்தருளி வாரும். பரலோகத்திலே நின்று உம்முடைய திவ்ய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும். தரித்திரர்களுடைய பிதாவே, கொடைகளை கொடுக்கிறவரே, இருதயங்களின் பிரகாசமே, எழுந்தருளி வாரும். உத்தம ஆறுதலானவரே, ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே, பேரின்ப ரசமுள்ள இளைப்பாற்றியே, பிரயாசத்தில் சுகமே, வெயிலில் குளிர்ச்சியே, அழுகையில் தேற்றரவே, எழுந்தருளி வாரும். வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கிற பிரகாசமே, உமது விசுவாசிகளுடைய இருதயங்களின் உற்பணங்களை நிரப்பும். உம்முடைய தெய்வீகமன்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை. அசுத்தமாயிருக்கிறதை சுத்தம் பண்ணும், உலர்ந்ததை நனையும், நோவாயிருக்கிறதை குணமாக்கும், வணங்காததை வணங்கப் பண்ணும், குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும், தவறினதை செவ்வனே நடத்தும். உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்குடைகள் ஏழையும் கொடுத்தருளும். புண்ணியத்தின் பேர்களையும் நல்ல மரணத்தையும் நித்திய மோட்சானந்த சந்தோஷத்தையும் எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமேன். யோவான் நற்செய்தி 9வது அதிகாரம் 2 முதல் 3 முடிய உள்ள இறைவார்த்தைகள். ரபி, இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் இவர் செய்த பாவமா, இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டனர். அவர் மறுமொழியாக, இவர் செய்த பாவமும் அல்ல, இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல, கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: தவக்காலத்தின் 4ஆம் வாரம் பிறவிக்குருடன் பார்வை பெறும் நீண்ட நிகழ்வை நமக்கு எடுத்து காட்டுகிறது. உங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்வையற்றவராக இருந்து பின்னர் திடீரென்று குணமடைவதை கற்பனை செய்து பாருங்கள். குழந்தை பருவத்திலிருந்தே நீங்கள் கேட்ட அனைத்து ஒலிகளும், நீங்கள் தொட்ட, சுவைத்த அல்லது முகர்ந்த அனைத்தும் திடீரென்று உங்கள் கற்பனையில் புதிய வடிவத்தை பெற்றன. ஏனெனில் இந்த படங்கள் முதல் முறையாக பார்வையில் பதிந்தன. வண்ணங்கள் திடீரென்ற அர்த்தமுள்ளதாக இருந்தன. காற்றில் மட்டுமே கேட்டு உங்கள் கைகளால் தொட்ட மரங்கள் போன்ற பெரிய பொருட்கள் சூரிய ஒளியில் மின்னும் தூரத்திலிருந்து தெரியும். உங்கள் மனம் திடீரென்று நீங்கள் தினமும் பயன்படுத்தும் பாத்திரங்கள், உடைகள் மற்றும் பிற பொருட்களை ஒரு புதிய வழியில் உணர்ந்தது. பார்வையற்றோர் பார்வையை பெற்றபோது பிரமிப்பால் நிறைந்தது போல, பாவத்தின் குருட்டு தன்மையிலிருந்து விடுபட்டு கடவுளின் கிருபையின் வெளிச்சத்திற்குள் கொண்டு வரப்படும் போது ஆன்மாவும் இத்தகைய அனுபவத்தை பெறுகிறது. பிறப்பிலிருந்தே பார்க்கக்கூடியவர்களுக்கு இல்லாத ஒரு பரிசு குணமடைந்த குருடனுக்கு வழங்கப்பட்டது. தனது 4 புலன்கள் மூலம் மட்டுமே பௌதீக உலகத்தை உணர்ந்து புரிந்து கொள்வது, பின்னர் வாழ்க்கையின் பிற்பகுதியில் சக்தி வாய்ந்த 5வது பார்வை உணர்வை சேர்ப்பது உடனடி ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் அளித்தது. நம்மில் பெரும்பாலோர் சாதாரணமாக நினைக்கும் ஒன்றுக்காக அவருக்கு ஆழ்ந்த நன்றியுணர்வை ஏற்படுத்தியது. பல வருடங்களாக பாவ வாழ்க்கை வாழ்ந்து பாவம் மற்றும் சுயநலத்தின் சிதைவுகள் மூலம் மட்டுமே வாழ்க்கையை புரிந்து கொள்ளும் ஒரு நபரை நினைத்து பாருங்கள். பாவத்திலிருந்து விடுபட்டவுடன் அந்த நபரின் ஆன்மீக கண்கள் திறக்கப்படுகின்றன. அத்தகைய மனமாற்றத்தை அனுபவிப்பவர்களுக்கு தங்கள் வாழ்நாள் முழுவதும் உண்மையுள்ளவர்களாக இருந்தவர்கள் அதே வழியில் பெறாத ஒரு ஆசீர்வாதம் வழங்கப்படுகிறது. ஆன்மீக குருட்டுத்தன்மைக்கும் பார்வைக்கும் இடையிலான வேறுபாட்டை அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். மேலும் மனமாற்றத்திற்கு பிறகு அவர்கள் பெறும் புதிய சுதந்திரம் கடவுளின் கிருபையின் பரிசையும் அதன் மாற்றம் விளைவுகளையும் பற்றிய சிறந்த புரிதலை அவர்களுக்கு வழங்குகிறது. அவர்கள் தங்கள் பாவத்தால் ஏற்பட்ட அடிமைத்தனத்தின் எடையை ஒருபோதும் மறக்க மாட்டார்கள். கடவுள் இந்த மனிதன் குருடனாக பிறந்து முதிர் வயது வரை வாழ அனுமதித்ததற்கான ஒரு காரணம் ஆன்மீக இருளுக்கும் ஒளிக்கும் இடையிலான வேறுபாட்டை விளக்குவதாகும். இந்த மனிதன் குருடனாக பிறந்தான் என்று இயேசு கூறும்போது இது ஒரு பகுதியாகும். இதனால் கடவுளின் செயல்கள் அவர் மூலம் தெரியும். இந்த அற்புதம் இயேசுவின் தெய்வீக சக்தியை விளக்குவது மட்டுமல்லாமல் அவர் அனைவருக்கும் வழங்கும் மிக ஆழமான ஆன்மீக குணப்படுத்துதலையும் குறிக்கிறது. பார்வையற்றவர் உடல் பார்வையை பெற்றதைப் போலவே
கிருபையின் மூலம் நமக்கு ஆன்மீக பார்வை என்ற பரிசு வழங்கப்படுகிறது. நாம் மோசமான ஆன்மீக பார்வையுடன் பிறக்கிறோம். காம வெறியால் அவதிப்பட்டு நமது வீழ்ந்த மனித இயல்பு சுயநலத்தையும் பாவத்தையும் நோக்கி செல்கிறது. அன்பு மற்றும் பாசத்திற்கு தகுதியானவராக இருந்தாலும் ஒரு குழந்தை சுயநலம், கோபம், உணர்ச்சி வெடிப்புகள் மற்றும் பிற குழந்தைத்தனமான நடத்தைகளுக்கு ஆளாகிறது. காலப்போக்கில் நல்ல வழிகாட்டிகளின் வழிகாட்டுதலுடன் குழந்தைகள் அதிக பொறுமை மற்றும் தன்னலமற்ற அன்பு, இரக்கம் மற்றும் தாராள மனப்பான்மை ஆகியவற்றின் மதிப்பை புரிந்து கொள்ளத் தொடங்குகிறார்கள். இளம் பருவத்தில் நன்கு உருவாகாதவர்கள் அல்லது தங்கள் பிற்காலத்தில் சுயநலமாக கிளர்ச்சி செய்ய தேர்ந்தெடுப்பவர்கள் ஒருபோதும் தெளிவான ஆன்மீக பார்வையை பெறுவதில்லை. அவர்களை சுற்றியுள்ள உலகம் மங்களாகவே உள்ளது. மேலும் தெய்வீக ஞானம் அவர்களின் விசுவாச கண்களில் ஒருபோதும் ஊடுருவுவதில்லை. பிறவியிலேயே குருடனாக பிறந்த மனிதனின் கதை நம் வாழ்க்கையும் நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் எவ்வளவு தெளிவாக உணர்கிறோம் என்பதை ஆராய்வதற்கான ஒரு வாய்ப்பாகும். அந்த மனிதன் குணமடைந்தது போலவே நம் வீழ்ச்சியடைந்த இயல்பினால் ஏற்பட்ட குருட்டு தன்மையிலிருக்கும் நமக்கு குணம் இன்று தேவைப்படுகிறது. கடவுளின் கிருபை நமது ஆன்மீக பார்வை மீட்டெடுக்கிறது. வாழ்க்கையில் நாம் சந்திக்கும் அனைத்தையும் அவருடைய ஒளி ஒளிரச் செய்ய அனுமதிக்கிறது. இன்று நீங்கள் இன்னும் தெளிவாக பார்க்க வேண்டியதன் அவசியத்தை பற்றி சிந்தித்து பாருங்கள். தெய்வீக ஞானத்தால் நம்மையும் நம் உலகத்தையும் உணர வேண்டுமென்றால் நமது ஆன்மீக பார்வையை மீட்டெடுக்கவும் கூர்மைப்படுத்தவும் நமக்கு தேவைப்படுகிறது. நமக்கு ஆன்மீக பார்வை குறைவாக இருப்பதை ஒப்புக்கொள்வதற்கு மனத்தாழ்மையும், பாவத்தால் நாம் ஆன்மீக குருடாக்கப்பட்டிருப்பதை ஒப்புக்கொள்வதற்கான ஆழ்ந்த மனத்தாழ்மையும் தேவைப்படுகிறது. குணமடைந்த இந்த குருடன் அனுபவித்த ஆச்சரியம் மற்றும் பிரமிப்பிலிருந்து கற்றுக்கொள்ளுங்கள். மேலும் நமது இறைவன் நமக்கு தெளிவான ஆன்மீக பார்வையை தர விரும்புகிறார் என்பதை அறிந்து இன்றைய நாளிலே அவரது கரங்களில் நமது வாழ்வை ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். ஜெபிப்போமாக. தாயினும் மேலாய் எங்களை அன்பு செய்து அரவணைக்கும் எங்கள் அன்பு தந்தையே, தாயே, என் இறைவா, உம்மையும் மனதால் ஏற்றி போற்றி துதித்து மகிழ்கிறோம். தாயை போன்று நீர் எங்களை பார்த்து பார்த்து பராமரித்து உணவு கொடுத்து, உடை கொடுத்து, உறவு கொடுத்து, பாதுகாப்பு தந்து எல்லா நலன்களாலும் எங்களை நிரப்பி மகிழ்ந்த உமது பேரன்பிற்காய் நன்றி. தாயின் மார்பின் கதகதப்பில் உலகை மறந்து உறங்கும் ஒரு குழந்தையைப் போல என்னை இவ்வளவு காலம் இந்த உலக துன்பங்கள் என்னை சாய்த்து விடாமல், நான் சரிந்து போகாமல் என்னை உமது மார்பில் சாய்த்து பாதுகாத்து வந்த உமது தாய்மைக்காக நன்றி இயேசுவே. தாய்மடியில் மகிழ்ச்சியோடு துள்ளி மகிழும் குழந்தையைப் போல இறைவா, உம்முடைய பிரசன்னத்திலே மகிழ்ந்து துதிக்கும் எனது உள்ளத்தை உமக்கே சமர்ப்பணம் செய்கிறேன். இதோ உன்னுடைய தலைமுடிகளெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. என்னுடைய அனுமதி இல்லாமல் உன்னுடைய தலைமுடி கூட உதிராது என்று வாக்குத்தத்தம் கொடுத்து என்னை அனைத்து தீமைகளின் சக்திகளிடமிருந்தும் காத்து வரும் உமது உன்னதமான அன்புக்காய் நன்றி இயேசுவே. தாயான நீர் என்னோடு எப்போதும் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நான் எந்த தீங்கிற்கும் இருளின் சக்திகளுக்கும் அஞ்சிடாமல் மன தைரியத்தோடு உமது கரம் பற்றி இந்த உலகத்தில் வீறு நடை போட அருள் தாரும். உலக சந்தையிலே பொருளாதார வீழ்ச்சியினாலும் இந்த போர்களினாலும் ஏற்பட்டிருக்கிற இந்த பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க எங்களுக்கு அருள் தாரும். ஆண்டவரே, நீர் தாமே உமது அன்பு பிள்ளைகளுக்கு அன்றாட உணவையும் தண்ணீரையும் இன்னும் எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றீர். நீர் எங்களோடு இருக்கிற போது எந்த தேவையும் எங்களுக்கு வருவதில்லை என்று உணர்ந்து ஆண்டவரே, உமது மகிமைக்குள்ளாக எங்கள் வீடுகளின் தேவைகளை, பொருளாதார சிக்கல்களை ஒப்புக் கொடுத்து மன்றாடுகிறோம். நீரே உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்கிற மக்களுக்கு என்றும் நற்பலன்கள் கிடைக்கும் என்ற உறுதியான நம்பிக்கையோடு இன்று நாங்கள் செய்கிற பயணங்களையும் தொழில் முயற்சிகளையும் வாழ்வின் தேவைகளையும் சந்தித்து எங்கள் வாழ்வை ஆசீர்வதித்து உயர்த்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமேன். எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி வழிநடத்துவாராக. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம்.